ஈரானுக்கு பக்கத்தில் ஒரு 25-30 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு கடலுக்குள்ள ஒரு தீவு கார்குன்னு சொல்லிட்டு வந்து அந்த தீவில் வந்து இப்பொழுது ஈரானுடைய புரட்சிகர இராணுவ படைகள் அங்கே இறங்கி இருக்கிறார்கள். அங்கே இறங்கி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அங்கே வந்து அந்த பூமிக்குள்ள பூரா கண்ணி வெடிகளை பதிக்கிறாங்க. எதுக்கு? அமெரிக்க இராணுவ வீரர்கள் அந்த தீவில் இறங்கினாங்கன்னு சொன்னால் அவர்கள் இறங்க விடாமல் அவர்களை தடுப்பதற்காக அந்த கண்ணி வெடிகளை விதைக்கிறார்கள். உங்களுக்கு நினைவிருக்கலாம், அமெரிக்கா வந்து இந்த தீவை தான் கைப்பற்றிட்டா ஈரானுடைய அனைத்து பொருளாதாரமும் அழிந்துவிடும். நாங்கள் அணு வல்லரசு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையை நோக்கி அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி தான் இன்று மிகப்பெரிய அளவிற்கு சர்வதேச ஊடகங்களில் ஒரு விவாதமாக ஆகியிருக்கிறது. வணக்கம், நான் கே பாலகிருஷ்ணன் பேசுகிறேன். இன்றைய தினம் நாம் பார்த்து வருகிற வளைகுடா யுத்தத்தில் மேலும் சில நிகழ்வுகள், முக்கியமான செய்திகள், அனாலிசிஸ் பற்றி நாம் இன்று பார்க்கலாம். அமெரிக்காவினுடைய முன்னாள் இராணுவ தளபதி ஒருவர், அவர் பேர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஜேம்ஸ் ஸ்டூவர்ட்ஸ், அவர் ஒரு முன்னாள் ஜெனரல். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கு போகின்ற இந்த நிலையை பார்த்து அவர் பெரும் ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார். இது சரியான திசை வழியில் போகிற மாதிரி இல்லை. அப்படி அமெரிக்காவுக்கோ ஈரானுக்கோ அவர் சொல்லவில்லை. உலகத்திலேயே மிகப்பெரிய இழப்பை நோக்கி இது சென்று கொண்டிருக்கிறது என்ற கவலையை வெளிப்படுத்தியுள்ளார். அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், வெறும் 20 சதுர கிலோமீட்டர் பரப்புள்ள அந்த கார்குங்கிற ஒரு தீவு, அங்கே தான் 80% ஈரானுடைய எண்ணெய் கிடைக்கிறது. ஈரானுக்கு பக்கத்தில் ஒரு 25-30 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு கடலுக்குள்ள ஒரு தீவு கார்குன்னு சொல்லிட்டு அந்த தீவில் இப்பொழுது ஈரானுடைய புரட்சிகர இராணுவ படைகள் அங்கே இறங்கி இருக்கிறார்கள். அங்கே இறங்கி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அங்கே கண்ணி வெடிகளை புதைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பூமிக்குள்ளே பூரா கண்ணி வெடிகளை பதிக்கிறாங்க. எதுக்கு? அமெரிக்க இராணுவ வீரர்கள் அந்த தீவில் இறங்கினாங்கன்னு சொன்னால் அவர்கள் இறங்க விடாமல் அவர்களை தடுப்பதற்காக அந்த கண்ணி வெடிகளை விதைக்கிறார்கள். உங்களுக்கு நினைவிருக்கலாம், அமெரிக்கா இந்த தீவை தான் கண்ட்ரோல் பண்ணிட்டா, கைப்பற்றிட்டா ஈரானுடைய அனைத்து பொருளாதாரமும் அழிந்துவிடும் என்று அவர்கள் ஒரு திட்டத்தின் அடிப்படையில் அவர்கள் செயலாற்ற தயாராக இருக்கிறார்கள், சொல்லியும் இருக்கிறார்கள். அது பக்கத்தில் உள்ள அந்த தீவு கார்குங்கிற தீவு, ஏற்கனவே ஒரு தடவை அதில் ஏவுகணை வீசி தாக்கியிருக்கிறாங்க. ஆனால் ஏவுகணை வீசி தாக்குனா அதனுடைய அந்த கச்சா எண்ணெய் எடுப்பது அழிந்து விட்டால் உலகத்தில் எல்லாமே ஒரு பெரிய ஒரு துன்பம் தரக்கூடிய நெருக்கடியாக ஆய்விடும் என்பதனால் அதை விட்டுட்டு அது கைப்பற்றுவதுங்கிற முடிவை நோக்கி இருப்பதனால இன்றைக்கு ஈரானிய புரட்சிகர படைகள் அங்கே இறங்கி கண்ணி வெடிகளை வைத்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் அந்த தர முழுக்க 20 சதுர மைல் தான் அந்த மொத்தமே இடம், ரொம்ப சின்ன இடம். நம்ம கச்சத்தீவு மாதிரி வச்சுக்கலான்னு நினைக்கிறேன். அதில் விமான எதிர்ப்பு, ராக்கெட் ஏவுகணை எதிர்ப்பு ஏவுகணைகளையும் அமைப்புகளையும் முழுக்க அங்கே பொருத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இது இல்லாமல் அங்கிருந்து சுரங்கப்பாதை அமைச்சு பூமிக்கு கீழே கூடி போய் கடலுக்கு அடியில், ஏன்னா கடல் தான் அந்த ஹார்மஸ் ஜலசந்தி இருக்குது, அதை தாண்டி தாய்நாடான அந்த ஈரானோடு அடியில் தொடர்பு கொள்வதற்கான வழிகளை அவர்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் அது வெளியே இந்த ஈரானிய படைகள் அங்கிருந்து உள்ளுக்கு வழியாக இறங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது என்பதை இந்த ஜெனரல் சொல்லுகிறார். அப்போது இங்கே அமெரிக்க இராணுவ படைகள் இறங்கினால் மிக பயங்கரமான இரத்த ஆறு ஓடும், இது சாதாரணமான ஒரு போராக இருக்காது என்பதை தெரிவித்து கொண்டு அவர் இன்னும் சொல்கிறாரு, அமெரிக்கர்கள் அல்லது உலக மக்கள் நினைப்பது போல ஹாலிவுட் படங்கள் போல ஒரு ராம்போ படம் போல இதெல்லாம் இருக்காது, அவ்வளவு எளிதாக அவர்களெல்லாம் வெற்றி பெற முடியாது. அமெரிக்கா மிகப்பெரிய இழப்பை, இராணுவ வீரர்களுடைய அழிவை சந்திக்க வேண்டியிருக்கும் என்கின்ற ஒரு பெரும் கவலையை அவர் ஒரு தொலைக்காட்சிக்காக, சிஎன்எனுக்காக கொடுத்த செய்தியில் சொல்லியிருக்கிறார்.
இதை பார்க்கும் பொழுது மனிதர்கள் அமெரிக்கர்களாக இருந்தாலும் சரிதான், ஆயிரக்கணக்கான வீரர்கள் இறக்கப் போகிறார்கள் என்கின்ற செய்தி. ஏற்கனவே சில தினங்களுக்கு முன்னால் ஒரே இரவில் 1000 வீரர்களை ஈரான் குண்டு போட்டு கொண்டிருக்கிறது. சவுதி அரேபியாவில் உள்ள அந்த விமான தளத்தின் மீது, அந்த பிரின்ஸுடைய பேரில் இருக்கக்கூடிய விமான தளத்தின் மீது குண்டுகள் வீசி அங்குள்ள அவாக் விமானத்தை சேதப்படுத்தி பல்வேறு விமானங்களையும் சேதப்படுத்தி இருக்கிறது என்பதை நாம் ஏற்கனவே பார்த்தோம். இப்பொழுது அதற்கு அடுத்த இன்னொரு செய்தியை பார்க்குறோம். ஈரான் இஸ்ரேலில் உள்ள பீர்ஷாங்கிற ஒரு இடத்துல ரசாயன உர தொழிற்சாலை, கெமிக்கல் ஃபெர்டிலைசர் ஃபேக்ட்ரி இருக்குது, அங்கே ஏவுகணை தாக்குதலை நடத்தி இருக்கிறது. அது நடத்திய அந்த மிகப்பெரிய தாக்குதலின் விளைவாக பார்த்திங்கன்னு சொன்னால் காற்றில் எல்லாம் விஷம் கலந்துருக்கு, கெமிக்கல்ஸ் ரசாயனம் கலந்துருக்கு, குடிதண்ணீர்களில் எல்லா இடங்கள்லையும் நீரில் அந்த ரசாயனம் கலந்துருக்கு. இஸ்ரேல் நிர்வாகம் என்ன சொல்லியிருக்குன்னா, ஜன்னல்களை கதவுகளெல்லாம் பூட்டிட்டு உள்ளுக்கு இருங்க, யாரும் வெளியே வராதீங்க, குடிநீர் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த குடிநீரை நீங்கள் பயன்படுத்துங்கள், புதிதாக நீங்கள் குடிநீரை எடுக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறது. அந்த தொழிற்சாலையை ஒரு கொத்து குண்டு மூலமாக, அந்த ரசாயன தொழிற்சாலை மட்டுமல்லாமல் அந்த ஒரு பக்கத்தில் உள்ள குடிநீர் திட்டத்தையும் டீசாலினேஷன் அந்த பிளான்ட்டையும் அவர்கள் குண்டு போட்டு அழித்திருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது, சமீபத்தில் கடைசியாக நடந்துகிட்டு இருக்கிற இந்த சில நாட்களாக ஈரான் போடக்கூடிய அனுப்பக்கூடிய ஏவுகணைகளை தடுப்பதற்கு இஸ்ரேலிடம் எந்த அமைப்பும் இல்லை. அவர்களுடைய அந்த அயன் ட்ரோம் காலியாகிவிட்டது, ஏர்ஸ்லிங் காலியாகிவிட்டது, எல்லாமே கையேறு நிலையில் இருக்கிறது. நினைத்த நேரத்தில் நினைத்த இடத்தில் போட்டு அழித்து கொண்டிருக்கிறார்கள் ஈரான் என்பதுதான் இன்றைய செய்தி என்பதை பார்க்கிறோம். அடுத்தது போல் இன்னொரு செய்தி பாருங்கள். ட்ரம்ப் இப்போ அந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறார். என்ன செய்தின்னா, ஒரு விமானம் தாங்கி கப்பல், அந்த விமானம் தாங்கி கப்பல் வளைகுடா பிராந்தியத்தில் இருந்து ஏற்கனவே ஈரான் இந்த தகவலை சொல்லி இருந்தது. ஆப்ரஹாம் லிங்கன் அந்த கப்பல், அது மேலே ராக்கெட்டு நாங்கள் அடித்ததில் அது சேதமாகிருக்கு, அதை பின்வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஈரான் சொல்லி இருந்தது. அது நம்பவில்லை. அமெரிக்கா என்ன சொல்லிச்சுன்னா, ஈரான் பொய் பிரச்சாரம் செய்கிறது என்பது போல ஈரான் சொல்லியிருந்தது. ட்ரம்ப்பும் ஆணித்தரமாக சொல்லியிருந்தார், அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கவில்லை என்று. இப்பொழுது நேற்றைய தினம் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறார். அந்த விமானம் தாங்கி கப்பல் மீது 17 கோணங்களில், எத்தனை கோணம்? 17 கோணங்களில் 17 இடம், இப்படி ஒரு ஆங்கிள் இப்படி ஒரு ஆங்கிள் அப்படின்ட்டு 17 கோணத்தில் இருந்துக்கிட்டு 17 இடத்துல இருந்து அந்த விமானம் தாங்கிய கப்பல் மீது ஈரானியர்கள் ஒருங்கிணைந்த வகையில் ஒரே நேரத்தில் அவர்களுடைய ரடார் மூலமாக கண்டுபிடிச்சி எதிர்த்தாக்குதல் பண்ண முடியாத அளவிற்கு அவர்கள் தாக்கி இருக்கிறார்கள் என்ற செய்தியை ட்ரம்ப் வெளியிட்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த கப்பலில் 5000 கடற்படை வீரர்கள் இருப்பாங்க. அதோடு அவர் சேர்த்து சொல்லியிருக்கிறது, அங்கிருந்து எப்படியோ சமாளித்து விட்டோம், அதில் உள்ள கடற்படை வீரர்கள் அனைவரையும் கொல்லப்படுவதற்கு முன் நாங்கள் தப்பித்து வந்து விட்டோம்ங்கிறார். அப்போ அனைவரும் கொல்லப்படுவதற்கு முன் என்றால் ஒரு கணிசமான அளவிற்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்ற அர்த்தம். அப்போது இப்படிப்பட்ட செய்தியை ஒரு போன வாரம் இருக்கும் இந்த நிகழ்வு நடந்த, இப்பொழுது தான் வெளிப்படையாக அவர் சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் முதல்ல ஒரு ஏவுகணை கூட தாக்கலைன்னு சொன்ன அந்த செய்தி, இது சாதாரண கப்பல் இல்லைங்க, அது ஒரு மிதக்கும் நகரம், இராணுவ நகரம், 100 விமானம் வரைக்கும் இருக்கக்கூடியது. அப்படி தான் இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால், மறைந்த தலைவர் அயத்துல்லா கோமேனி இருக்கிறதுக்கு முன்னால் இந்த விமானம் தாங்கி கப்பலை நிறுத்தியிருக்கும் பொழுது, நாங்கள் கொண்டு நிறுத்தியிருக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும் இனிமேல் ஈரான் சுத்தமாக ஒழிஞ்சுது போ அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. நம்ம பத்திரிகையிலெல்லாம் பயங்கரமான விமானம் தாங்கி கப்பல் சென்றிருக்கிறது வளைகுடா பகுதிக்குன்னு. அப்போ அயத்துல்லா கோமேனி ரொம்ப கூலாக சொன்னார், உன்னிடம் மிகப்பெரிய விமானம் தாங்கி கப்பல் இருக்கலாம், ஆனால் அதை கடலுக்கு
அடியில் அனுப்பக்கூடிய ஆயுதம் எங்களிடம் இருக்கிறது என்று சொன்னார். அவர் சொன்னது போல கடலுக்கு அடியில் அனுப்பாவிட்டாலும் அதை முடக்கி போட்டு இன்னைக்கு ப்ளூம்பெர்க் செய்தி சொல்கிறாங்க, 2-3 ஆண்டுகளுக்கு அதை பழுது பார்க்கும் வேலையில் அது இருக்கும், திருப்பி வர முடியாதுன்னு சொன்னால் எவ்வளவு பெரிய சேதத்தை அந்த கப்பலுக்கு இவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் தங்களுடைய இராணுவ வலிமை மூலமாக அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அப்புறம் இன்னொரு முக்கியமான செய்தி பார்த்துடுங்க. இன்றைக்கு சர்வதேச ஊடகங்களில் இது வலம் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு செய்தி, ஒரு முக்கியமான செய்தி இப்பொழுது சர்வதேச ஊடகங்களில் விவாத பொருளாக ஆகியிருக்கிறது. என்ன அந்த செய்தின்னு சொன்னால், முஜ்தபா கொமேனி அவர் தான் கொல்லப்பட்ட அயத்துல்லா கொமேனியினுடைய மகன், இப்பொழுது அதனுடைய தலைவராக இருக்கிறார் ஈரான். அவர் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த ஈரான் ஆட்சியாளர்கள், ஆட்சி நிர்வாகம் என்பது அணுவெடிப்பை அதாவது உபயோகப்படுத்துவது என்கிறதில் அணுவெடிப்பை செய்து நாங்கள் அணு வல்லரசு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையை நோக்கி அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி தான் இன்று மிகப்பெரிய அளவிற்கு சர்வதேச ஊடகங்களில் ஒரு விவாதமாக ஆகியிருக்கிறது. அப்போ ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிலவு இருக்கிறதுங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும். இந்த தற்போதைய அரசாங்கம் இந்த அணு ஆயுத அந்த வெடிப்பு சோதனையை நோக்கி அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்று தான் இன்றைக்கு இந்த சர்வதேச வல்லுநர்கள் கருதுகிறார்கள். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்க இஸ்ரேலிய படைகள் ஒரு மிகப்பெரிய தவறை இழைத்திருக்கிறது. என்ன தவறு? அவர் அந்த தலைவரை அயத்துல்லா கொமேனியை கொல்றது மூலமாக ஒரு சாஃப்ட் லீடர், எல்லோரிடமும் பேசக்கூடிய ஒரு மென்மையான தலைவரை அவர்கள் இன்றைக்கு அப்புறப்படுத்தி விட்டார்கள், கொலை செய்து விட்டார்கள் என்பதன் மூலமாக ஈரானில் மிகவும் வலுவான இன்றைக்கு ஒரு கடும் போக்காளர்கள், அது ஒரு தீவிரமான போக்கே உடைய அந்த தலைமை என்பது அங்கே வந்திருக்கிறது. பெரும்பாலும் அவர்கள்தான் இருக்கிறார்கள். அந்த அவர்களோடு இன்று பேச்சுவார்த்தை நடத்துவது என்பது இயலாத காரியம். இதனால் இப்படிப்பட்ட தவறை அமெரிக்காவும் இஸ்ரேலும் செய்திருக்கிறார்கள். அப்போ இவர்கள் தான் இப்போ அமெரிக்காவில் ஈரானில் ஹெல்ம் ஆஃப் த அஃபேர்ஸில் அவர் இருக்கார்கள் என்று சொல்லும் பொழுது அங்கே என்ன அடுத்து நடக்கப் போகிறதுன்னு சொன்னால், அவர்களெல்லாம் நினைக்கிறாங்க, நமக்கு வேறு மார்க்கம் இல்லை, நம்முடைய தலைமையை கொன்று விட்டார்கள், இப்போ நமக்கு அந்த ரெட் லைன்ஸை பூரா தாண்டிட்டு அமெரிக்காவும் இஸ்ரேலும் நம்முடைய என்று சொல்கிறது சலைன் வாட்டர் தயார் பண்ணக்கூடிய, குடிநீர் தயார் பண்ணக்கூடிய அந்த இடத்தை அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்க மாட்டோம் என்று சொல்லி இருந்த அடுத்த நாளே இஸ்ரேல் அதை தாக்கி அழித்து விட்டது. பல கிராமங்களில் ஈரானில் குடிதண்ணீர் இல்லாத நிலை. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்னென்ன அதாவது ஈரானில் உள்ள அந்த மத தலைவர் கொமேனி ஒரு மத ரீதியான உத்தரவு போட்டிருந்தார். என்ன உத்தரவு? நாம் அணு குண்டை தயார் செய்ய போவதில்லை என்று ஒரு உத்தரவு வேற போட்டிருந்தார். அப்போ அப்படிப்பட்ட உத்தரவு இருக்கின்ற அந்த ஒரு நேரத்தில் ஈரானிய படைகள், நாங்கள் அவர்களுள்ள அணு யுரேனியத்தை, அந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை தருவதற்கு தயாராக இருக்கிறார்கள், சர்வதேச அமைப்புகளிடம், சர்வதேச நாடுகளிடம் ஒப்படைப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்று சர்வதேசத்தில் உள்ள 18 உளவு அமைப்புகள், இன்க்ளூடிங் அதாவது பிரிட்டிஷ் உளவு அமைப்பு உள்பட எல்லோரும் சொல்லியிருந்தார்கள், அவங்க கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்படிப்பட்ட நேரத்தில் தான் இஸ்ரேலினுடைய ஒரு தூண்டுகோல் மேலே அவர்கள் மீது குண்டு ஓடப்பட்டது. இப்பொழுது அந்த கடும்போக்காளர்கள் மேல் வந்து விட்டார்கள். அணுகுண்டு தயாரிக்கக்கூடாது என்று சொன்ன தலைவர் மறைந்து விட்டார். இப்பொழுது அவர்களுக்கு முன்னால் உள்ள வேறு எந்த விதமான மார்க்கமும் இல்லை. அப்போ ஒரு பக்கத்தில் இருந்து எல்லா நாடுகளும், சவுதி அரேபியா முதற்கொண்டு பக்கத்தில் உள்ள UAE எப்படியாவது இந்த ஈரானை அழித்து விட வேண்டும் என்று அமெரிக்காவிடம் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறது, அமெரிக்காவிடம் பேசி கொண்டிருக்கிறது. மென்மையான தலைமையை வேற கொலை செஞ்சிட்டாங்க. இன்றைக்கு வாழ்வா சாவாங்கிற பிரச்சனை ஈரானுக்கு.
உலக அபிப்பிராயங்கள் எப்படி வேணாலும் இருந்துவிட்டு போட்டும், இது பற்றி இப்பொழுது அவர்கள் கவலைப்பட தயாராக இல்லை. அணு ஆயுதம் உற்பத்தி கூடாது என்று போட்ட தலைவரும் இல்லை. அப்போது ஒருபுறம் இன்றைக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஹோர்மோஸ் வளைகுடாவை மூடிட்டாங்க. இன்னொரு புறம் அமெரிக்காவுடைய கொதவளைய கழுத்தை, இன்னொரு புறம் இஸ்ரேலுடைய கழுத்தை ரெண்டு இருக்க பிடிச்சிருக்கிறாங்க அந்த அளவிற்கு. ஏன்னா அவர் வேற எதை பற்றியும் கவலை இல்லை, ஐநாவை பற்றி கவலை இல்லை, ஏற்கனவே உலக அபிப்பிராயம் பற்றி கவலை இல்லை. இந்த உலக அபிப்பிராயம் அவர்கள் மீது 40 ஆண்டுகளுக்கு மேலாக பொருளாதார தடை விதித்திருந்த இந்த உலக நாடுகள், ஈரான் பற்றி எதுவும் கவலைப்படாத இந்த உலக நாடுகளை இப்பொழுது அவர்களை பற்றி ஈரான் கவலைப்பட தயாராக இல்லை என்கின்ற ஒரு நிலைக்கு ஈரான் வந்துவிட்டது. அப்போ அவர்களிடம் இப்பொழுது செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருக்கிறது. அவர்கள் அணு ஆயுத நாடாக அறிவிக்க அனைத்து சாத்தியங்களும் இருக்கின்றன. இப்படி விவாதிக்கிறார்கள் சர்வதேச ஊடகங்கள். இப்படி அவன் செய்ய போகிறாங்கங்கிறது இதுதான் ஒரு நைட்மேர்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். கொடுங்கனமாக அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இருக்கிறது. ஒருவேளை செஞ்சு வெடிப்பு சோதனை செய்து விட்டார்கள் என்ன, ஏற்கனவே இவன் மேலே ஈரான் மேலே அணுகுண்டை போடலாம்னு இஸ்ரேல் நினச்சதுன்னா, ரஷ்யா சொல்லியிருக்கு ஈரான் மீது அணுகுண்டு போடப்பட்டால் பதிலுக்கு என்ன செய்திருக்கிறீர்களோ அதே வகையில் உங்கள் மீது போடப்படும் என்கின்ற வகையில் ரஷ்யா சொல்லியிருக்கிறது என்பதையும் நாம் கணக்கில் கொள்ள வேண்டும். இப்படியாக அந்த ஒரு அபிப்பிராய சாய்ஸும் கிடையாது இவர்களுக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா நார்த் கொரியாட்ட அணுகுண்டு இருக்குது. இப்போ அந்த நார்த் கொரியாட்ட அணுகுண்டு இருக்கிறதுனால அமெரிக்கா அவர்கள்ட்ட போய் சேட்டை பண்ணுறதே கிடையாது. அப்போ ஈரானில் இந்த விவாதத்தில் என்ன சொல்கிறாங்க, அவன்கிட்ட நார்த் கொரியாட்ட போகாமல் இருக்கிறதுக்கு காரணம் அவங்ககிட்ட அணுகுண்டு இருக்குது, நம்மகிட்ட அணுகுண்டு இல்லாததுனால தானே நம்மகிட்ட இந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க, அப்போ நம்ம செஞ்சிருவோம் அப்படிங்கிற அந்த அவர்களுடைய இந்த சிந்தனை தான் இப்பொழுது உலகத்தை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. அணு சோதனை இல்லாவிட்டால் நம்ம எல்லோரும் நாம் இப்போது கையில் இன்றைக்கு ஒரு வெற்றி அடைந்த ஒரு சூழலில் ஈரான் இருக்கிறது. உலக நாடுகளெல்லாம் அடிபணிந்து இருக்கின்ற நிலை இருக்கிறது. இனிமேல் என்ன சாங்ஷன் பொருளாதார தடை விதித்தாலும் பரவாயில்லை, ஏற்கனவே நம் மீது பொருளாதார தடை விதித்து விட்டார்கள். இனிமேல் விதித்தாலும் இன்றைக்கு ஹோர்முஸ் இந்த வளைகுடா இந்த நீரிணை இருக்கு இல்லையா, ஜலசந்தி வெளியே வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு $500 பில்லியன் நமக்கு கட்டணமாக வரக்கூடும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருக்குது. அப்போது அணு ஆயுதம் இல்லாத ஒரு நாடு, உலகத்தின் மிகப்பெரிய வல்லரசை அமெரிக்காவை சூப்பர் பவரையும் மற்றொரு அணு ஆயுதம் வைத்திருக்கக்கூடிய ஒரு நாட்டையும் ஒரு மாத காலமாக அடித்து நாசம் செய்து கொண்டிருக்கிறது. இறுதி வரை போராட முடிவெடுத்திருக்கிறார்கள். அதுதான் முக்கியமான விஷயம். அதாவது நாங்கள் எதுக்கும் கவலைப்படலை, கடைசி வரைக்கும் தள்ளியாச்சு, இனிமேல் அவர்கள் இழப்பதற்கு எதுவும் இல்லை என்கின்ற நிலையில் மற்றவர்கள் அப்படி இருக்க முடியாது, அமெரிக்கா அப்படி இருக்க முடியாது, இஸ்ரேல் அப்படி இருக்க முடியாதுங்கிறதுனால தான் இன்றைக்கு எல்லோரும் மிரண்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த விவாதம் தான் இப்பொழுது போய்கொண்டிருக்கிறது. எந்த நிமிடத்திலும் ஈரான் அணுவெடிப்பு சோதனை ஏற்படுத்தி தாங்கள் ஒரு அணு ஆயுத நாடு என்று அறிவிப்பதற்கான அனைத்து சாத்தியங்களும் இருக்கின்றன. இந்த பிரச்சனையில் தலையை குடைந்து கொண்டிருக்கிறது இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவும் என்ற ஒரு செய்தி. அப்புறம் இன்னொரு விஷயத்தை இன்றைக்கு ஈரான் சொல்லியிருக்கிற அமெரிக்காவுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்கு. 30ஆம் தேதி இந்த மார்ச் 12 மணிக்கு டெஹ்ரான் டைமில், அதாவது ஈரானுடைய பல்கலைக்கழகத்துக்கு மேலே அமெரிக்காவும் இஸ்ரேலும் குண்டு போட்டு அந்த பல்கலைக்கழகத்தை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற பல்கலைக்கழகத்தை அழிச்சிட்டாங்க 2 நாளைக்கு முன்னால். அதை அவ்வாறு செய்ததை அமெரிக்கா கண்டிக்கவில்லை என்று சொன்னால் இந்த 30ஆம் தேதி 12 மணிக்குள்ள வளைகுடா நாடுகளில் உள்ள அனைத்து அமெரிக்க பல்கலைக்கழகங்களும் அழிக்கப்படுங்கிற ஒரு எச்சரிக்கையை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அப்புறம் இன்னொரு செய்தி, இஸ்ரேலில் உள்ள கடைசி சுத்திகரிக்கும் நீர் சுத்திகரிக்கும் ஆலை, குடிநீர் சுத்திகரிக்கும் ஆலை, கடைசி ஆலை
நான் கடைசி ஆலை என்று சொல்லுவது இதற்கு பின்னால் ஆலை கிடையாது. ஏற்கனவே 1-2 ஆலைகளை ஈரான் வீழ்த்தி விட்டது. கடைசி சுத்திகரிப்பு ஆலையை நேற்றைய தினம் அடித்து துவம்சம் செய்திருக்கிறது. எப்படி போயிட்டுருக்குன்னா, சாதாரண குண்டு போடலை, ஏற்கனவே சாதாரண குண்டு போட்டிருந்தாங்க. அந்த குண்டு போட்டு தெரிச்ச இடத்துல, அந்த ஹோல் விழுந்த இடத்துல பேச்சப் ஒர்க் பண்ணி ஓரளவுக்கு தண்ணி வந்துக்கிட்டு இருந்ததாம் அந்த டெல் அவிவ் நகரில். இப்பொழுது கொத்து குண்டை அங்கே தூக்கி போட்டிருக்கிறார்கள் என்பது நூற்றுக்கணக்கான அந்த ஹோல்களை அந்த சிஸ்டம் முழுக்க ஏற்படுத்தி, இங்கே உள்ள ஃபேக்ட்ரி அங்கே உள்ள ஃபேக்ட்ரி எல்லா ஃபேக்ட்ரிகளையும் நூற்றுக்கணக்கான குண்டுகள் வீழ்ந்து டெல் அவிவில் 40 லட்சம் மக்களுக்கு தண்ணீர் இல்லாத நிலையை ஈரான் ஏற்படுத்தி இருக்கிறது. இதை கேட்கும் பொழுது மிகவும் வருத்தமாக இருக்கிறது. மிக வேதனையோடு தான் நான் இதை சொல்லுகிறேன். ஆனால் காசாவில் லட்சக்கணக்கான மக்கள், நடந்து கொண்டிருக்கின்ற மக்கள், குழந்தைகள், வேலை விட்டு திரும்பி கொண்டிருந்தவர்கள் மீது திட்டமிட்டே நீங்கள் கொலை செய்து கொண்டிருந்த பொழுது, அது பதிலுக்கு பதில் வேண்டும் என்று சொல்லவில்லை. கர்மா, அதாவது முற்பகல் செய்யின் பிற்பகல் தானே வரும் என்று சொல்வது போல இன்று வந்து கொண்டிருக்கிறது என்று தான் சொல்வது, வேறு வழியில்லை தோழர்களே. அதுபோல இன்றைக்கு இன்னொரு செய்தி, டெல் அவிவ் மீது 2 நாட்களாக ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான காகங்கள் மேலே சுற்றி கொண்டிருக்கின்றன, வானத்தை கருப்படிக்கக்கூடிய வகையிலே அவைகள் சுற்றி கொண்டிருக்கின்றன என்ற செய்தி வந்து கொண்டிருக்கின்றது என்பதை கேட்கும் பொழுது, இது ஒரு செய்தி. ஆனால் இந்த செய்தி எந்த அளவிற்கு அங்கே போயிருக்குன்னு சொன்னால், பேட் உமன்மாங்க, அதாவது ஒரு கெட்ட சகுனம் அங்கே இஸ்ரேலுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று அந்த மத நம்பிக்கையாளர்கள் மத்தியில், சகுனம் நம்பிக்கையாளர்கள் மத்தியில் இந்த செய்தி பரவி கொண்டிருக்கிறது என்பது ஒரு விஷயம். அப்புறம் இன்னொரு நல்ல செய்தி பாருங்கள். நேற்றைய தினம் அமெரிக்காவில் உள்ள 50 மாநிலங்களில், அதாவது 1 கோடிக்கும் அதிகமான மக்கள் இன்றைக்கு நோ கிங், இங்கு அரசன் எவனும் கிடையாது, அதான் அத்தாரிட்டேரியன் எதேச்சதிகாரிகள் யாரும் கிடையாது என்று சொல்லி, நோ வார், ட்ரம்ப்பை இறங்கு என்று சொல்லக்கூடிய வகையிலே சமாதானத்திற்கு ஆதரவாக அதாவது பிலடெல்பியா, அட்லாண்டா, டல்லா, சான் பிரான்சிஸ்கோ, நியூயார்க்கு, டிசி, வாஷிங்டன் என்று சொல்லக்கூடிய அனைத்து நகரங்களில் 50 மாநிலங்களில் மிகப்பெரிய அளவிற்கு ஊர்வலங்கள், மனிதர்கள் திரண்டு வைத்திருக்கிறார்கள். இதுவரை அமெரிக்க வரலாற்றிலே இதுபோல அமெரிக்கர்கள் திரண்டதே கிடையாது என்கின்ற செய்தியை நாம் கிடைக்க பெற்றிருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது, ஈரானில் ஆட்சியை மாற்ற வேண்டும், அங்கே மக்களெல்லாம் கிளர்ந்தெடுங்கள் என்று ட்ரம்ப் திரும்ப சொன்ன அந்த செய்தியை நாம் இப்பொழுது நினைவுக்கு கொண்டு வருகிறோம். ஆனால் அப்படி சொல்லி அந்த யுத்தத்தை, அயத்துல்லா கொமேனியை கொன்று ஏற்படுத்திய யுத்தமானது அது இன்று எப்படி திரும்பி இருக்கிறது என்றால், ட்ரம்ப்பை ஆட்சியை விட்டு இறக்கக்கூடிய வகையில் இன்று மக்கள் எழுந்திருக்கிறார்கள் என்கின்ற செய்தி வந்து கொண்டிருக்கிறது என்பது ஒரு முக்கியமான பதிவாக இருக்கிறது. அதே போல இன்னொரு செய்தி, கடைசியாக கிடைச்ச செய்தி, 5 லட்சம் அமெரிக்க வீரர்களை அனுப்பும் திட்டம் அமெரிக்காவிடம் இருக்கிறது என்று நமக்கு ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது. எனவே நண்பர்களே, இத்துடன் இன்றைக்கு இந்த காணொளியை முடித்துக் கொள்ளலாம். நண்பர்களே, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.